ஹாய் குட் மார்னிங் டு எவ்ரிவன். நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் நண்பர் வந்து சதீஷ் டின்றவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா 2024க்கு எனி ஜாக்பாட் ஸ்டாக்ஸ் ப்ளீஸ் அட்வைஸ்ன்னு இருக்கார். நண்பர்களே, நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜாக்பாட் ஸ்டாக்ஸ் தான். இங்கே வந்து காசு வாங்கிட்டு யாருக்கும் நான் சர்வீஸ் பண்ணல. ஃப்ரீ சர்வீஸாக தான் கொடுத்துட்ருக்குறேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாததும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஜாக்பாட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம கொடுக்குறது, எல்லாமே ஜாக்பாட் ஸ்டாக்ஸ் தான். என்ன ஜாக்பாட் இல்லை அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அதை இந்த டாபிக்ல அவர் கேட்டதுக்கு அவருக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோவா கொடுத்துடலாம். நிறைய பிலோ 100 ருபீஸ் ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸே எவ்வளவு ஸ்டாக்ஸ் 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இதுலயும் இன்னும் 100%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஸ்டாக்ஸ் எது எது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ என்ன பை பண்ணலாம் சொல்றீங்க சார்? பிரதர், எப்பவுமே வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எப்போ பை பண்றது, எப்போ செல் பண்றதுன்ற டிசிஷனை மேக் பண்ண கத்துக்குங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இங்க வந்து லேர்ன் பண்ணாம யாராலும் ஏர்ன் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு பிசினஸ். அந்த பிசினஸை யாருக்கு கையாள முடியுதோ அவங்க தான் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா அந்த பிசினஸை பத்தி தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட இப்படிதான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமே கண்டி, எப்ப அந்த பிசினஸ் நீங்க கத்துக்கிட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்வீங்க அப்படின்றத நீங்க உங்களையே கேள்வி கேளுங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் கேட்டுட்டுன்னா மன்னித்துக் கொள்ளவும். இதே மாதிரிதான் நிறைய பேர் கேக்குறீங்க. இது வந்து ஒரு பிசினஸ்ங்க. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு பிசினஸ். அந்த பிசினஸை வந்து யாருக்கு கையாள முடியுதோ அவங்க தான் சக்சஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். வாங்க கிளாஸஸ்ல வாங்க, லேர்ன் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே, இன்னொரு நண்பர் வந்து நேஷனல் ஃபர்டிலைசரை பத்தி கேட்கிறாரு. ஓகே, அண்ட் தென் நம்ம இப்போ இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அண்டர் 100 ரூபாய், 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் எது எது? இதுல வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் தான். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் 35 ரூபாயில கொடுத்தோம். கிட்டத்தட்ட 83க்கு வந்துருச்சு. 100%க்கு மேல ரிட்டர்ன்ஸ். 18 ருபீஸ்க்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 43 ருபீஸ்க்கு வந்துருச்சு. 100%க்கு மேல ரிட்டர்ன்ஸ். மோர்பன் லேப் ஒரு 26 ருபீல ஒரு அட்டெம்ப்ட் எடுங்க. 16 ருபீல ஆவரேஜ் பண்ணணும். 50 ருபீஸ்க்கு வந்துருச்சு. 120% ரிட்டர்ன்ஸ். எஸ்ஜேவிஎன் 35 ருபீக்கு சொன்ன ஸ்டாக் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 94க்கு வந்துருச்சு. ட்ரைடன்ட் நம்ம வந்து ஸ்விங் ஐல இருந்து கரெக்ஷன் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்கன்னு இருந்தோம். ஒரு 28க்குலாம் பை பண்ணுங்கன்னு இருந்தோம். அங்க இருந்து இப்போ வந்து ஒரு 41, கிட்டத்தட்ட ஒரு 50%, 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டிவி18 ப்ராட்காஸ்ட் ஒரு 36 ருபீல சொன்ன ஸ்டாக் இன்னைக்கு 54ல இருக்கு. ஈசி மைட்ரிப் இப்பதான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, என்ஹெச்பிசி 35 ருபீல சொன்னது, என்எஃப்எல் 70 ருபீஸ்ல சொன்னது, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் மோட்ல இருக்கு. என்பிசிசி 35ல சொன்னது கிட்டத்தட்ட 86க்கு போயிட்டு இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்ப்போம். சாரி, 86ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எம்எம்டிசி தான் 63க்கு போயிட்டு 35க்கு வந்திருக்கு. ஓகே, ஹெச்எஃப்சிஎல் வந்து 64 ருபீஸ்ல விட்டுறாதீங்கன்னா இப்போ நல்ல ஒரு பூம் ஆயிட்டு இருக்கு. ஹெச்எஃப்சிஎல் சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்கை பார்க்க போறோம்? டிவி18 ப்ராட்காஸ்ட், அண்ட் தென் ட்ரைடன்ட், அண்ட் தென் எம்எம்டிசி, அண்ட் தென் என்எஃப்எல். இந்த 4 ஸ்டாக்கும் பார்க்கலாம். இந்த 4 ஸ்டாக்கும் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கு. ஈசி மை ட்ரிப் லாஸ்ட் வீடியோல தான் சொன்னோம். அதனால அதை விட்டுடலாம். இந்த 4 ஸ்டாக் டிவி18, ட்ரைடன்ட், என்எஃப்எல், எம்எம்டிசி இதனுடைய லெவல்ஸ் என்ன? அண்ட் தென் இன்னொரு புதுசா ஒரு ஸ்டாக் ஒன்று ஒரு 2 பிரேக் அவுட் ஆயிட்டு ஆல் டைம் பிரேக் அவுட் ஆகி நிற்கிற ஸ்டாக்ஸ், அதையும் போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்டாக்ன்றது. ஓகே, ஸ்டாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். நிஃப்டி வந்து கிளியரா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஹை போயிட்டு ஒரு கரெக்ஷன், அண்ட் தென் ஒரு பாட்டம் அவுட். இது கூட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச் தான். ஒரு சைட் வேஸ் ஃபேஸை முடிச்சுட்டு வந்து சப்போர்ட்ல இருக்கு. டுவர்ட்ஸ் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆகுது, மேலே போகுது. அப்போ நிஃப்டிக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 21,800க்கு மேல ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா அடுத்த ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகும். அந்த ரேலி எவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகும், அதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,800க்கு மேல ஒரு டே ஃப்ரேம்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா டுவர்ட்ஸ் மொமெண்டம் கோஸ் டு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட்டான ரேலி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்கு? உடைச்சு தான் மேலே நின்றுட்டு இருக்கு. நம்மள இங்க வந்து ஒரு பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் எந்த ஒரு லெவலுமே கிடையாது. ஒரு 46286ல ஒரு கரெக்ஷன் வந்தாலும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும். இப்போ டே ஃப்ரேம்ல என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட், அதாவது
கிளியரா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்விங் ஆயி போனா ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆயி போனா ஒரு கரெக்ஷன், ஒரு ஸ்விங் ஆயி போனா ஒரு கரெக்ஷன். திஸ் ஒன் இஸ் குட். ஒண்ணும் பெரிய ஒரு இறக்கமோ, ஒரு பேனிக் ஆகுற சிச்சுவேஷனோ எதுவும் இல்ல. அமைதியா இருங்க. இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து பி பேஷண்ட் அப்படின்றத தான் நம்ம சொல்லலாம். டுவர்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா, இங்க இருந்து ஒரு 49,400க்கு மூவ் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த ரேஞ்சில இன்னும் கொஞ்சம் சைட்வேஸ் வந்துட்டு இங்க இருந்து மூவ் ஆச்சுன்னா, இன்னும் மேல போகும். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ் என்னென்ன ஏதுன்றத நம்ம சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து டிவி18 பார்த்துருவோம். டிவி18 பிராட்காஸ்ட். டிவி18 பிராட்காஸ்ட் என்ன நடந்திருக்கு? கிளியரா வந்து இந்த ரேஞ்ச்ல வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபார்மேஷன் பண்ணி பிரேக்கும் வந்திருக்கு. அ என்ன சொல்றது? கிளியர் நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிட்டு உள்ள வரா மாரி வந்து டுவர்ட்ஸ் மேல உடைச்சிருக்காங்க. இப்போ ரூ. 53ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டுவர்ட்ஸ் நம்ம டார்கெட் எந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டா நான் ஒரு ₹80க்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ ரூ. 80க்கு இங்க இருந்து என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்விங் இருக்கு? ஒரு 45% ஆஃப் ஸ்விங் இருக்கு. ஒரு லாங் பொசிஷன் போறோம். ஒரு ஸ்டாப் லாஸ நம்ம எங்க வச்சுக்கலாம்? நம்மள வந்து டார்கெட்ன்றத விட ஸ்டாப் லாஸ்ன்றது நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஸ்விங் பண்றோம். ஸ்விங் ட்ரேடுக்கு அப்படின்ட்டு யூஸ் பண்ணா, ஸ்டாப் லாஸ்ன்றது முக்கியம். அந்த ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணவே கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 16% ஸ்டாப் லாஸ வச்சுக்கிட்டு, ஒரு 48% டார்கெட்டுக்கு மூவ் பண்ணக்கூடிய நண்பர்கள் தாராளமா டிவி18 பிராட்காஸ்ட்ட ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் எம்எம்டிசி. எம்எம்டிசி எம்எம்டிசி என்ன லெவல்ல இருக்கு? நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியிருப்போம். ஒரு ரூ. 35ல ரூ. 33 சொன்ன ஸ்டாக். அந்த ரூ. 33ல இருந்து என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுத்தது? அ எங்க நம்ம ப்ராஃபிட்ட கட் பண்ண சொன்னோம்? மறுபடியும் இப்ப எப்போ ரீபை பண்ண சொல்லப் போறோம்? அதாவது ஒரு ஸ்டாக்க வந்து ஒரு வாங்கி வச்சுக்கிட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஒரே ஸ்டாக்லயே ஸ்விங் எடுத்து என்னோட டார்கெட் வந்துடுச்சு. இங்க செல்லிங் வரப்போகுதுன்னுட்டு வித்துட்டு மீண்டும் ரீபை பண்ணக்கூடிய கேரக்டரும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இங்க ஒரு 35, ₹33க்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் வருதுங்க. இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் மூவ் மாரி இருக்கு. அப்படின்ட்டு சொன்னோம். அங்க இருந்து கிட்டத்தட்ட 165% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் 98 டேஸ்ல குடுத்துட்டு, அங்க இருந்து ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் மோட் வந்துட்டு டுவர்ட்ஸ் சப்போர்ட் ரேஞ்சுல எடுத்துட்டு இருக்கு. இப்போ எம்எம்டிசி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எவ்வளவு தூரம் மூவ் ஆகும்? நம்ம என்ன பண்ணலாம்? ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா இந்த ரேஞ்ச உடைக்கும். இந்த ஸ்டாக் வந்து கட்டாயம் உடைக்கும். ரூ. 62க்கு உடைக்கும். ரூ. 134க்கு டார்கெட் இருக்கு. செகண்ட் லெவல் டார்கெட் 281. 1 வாரமோ, 10 நாள்லயோ, 1 மாசத்துலயோ போகாது. வாங்கி வச்சுட்டு என்னது இல்ல, இந்த பணம் என்னது இல்ல. நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஒரு 70, ₹75 மேல பை பண்ணுங்க. பெரிய பெரிய டார்கெட் இருக்கு. ₹75 மேல ஒரு வீக்லி கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு பை பண்ணுங்க. டார்கெட் பெரிய பெரிய இருக்கு. இதெல்லாம் தான் ஜாக்பாட் கால்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஜாக்பாட்னா அந்த ஜாக்பாட்டா வாங்க வேண்டிய இடம் எதுன்னா, இதுதான் ஜாக்பாட். ரூ. 28க்கு வாங்குனவங்களுக்கு இன்னைக்கும் ஜாக்பாட் தான். ரூ. 134 ஆ 134% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த ரேஞ்சுக்குலாம் போச்சுன்னா, 1000 ஒரு 900% ஆஃப் ரிட்டர்ன்ஸ், 1000% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஆ நபர்களா மாறிடுவாங்க. அப்போ அவங்க தான் ஜாக்பாட் ஸ்டாக்ஸ் அப்படின்றத சொல்லலாம். எல்லாமே ஜாக்பாட் ஸ்டாக்ஸ் தாங்க. நம்ம எங்க பை பண்ண போறோம்? எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண போறோம்? அந்த ஹோல்டிங் எபிலிட்டி இருக்கா? மார்க்கெட்ல நம்மளுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அப்படின்றது தெரிஞ்சா, அவங்க இன்னைக்குமே ஜாக்பாட் பிளேயர்ஸ் தான். அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரைடன்ட். ட்ரைடன்ட் வந்து லாஸ்ட் வீக் புதுசா ஜாயின் பண்ண நபர்களுக்கும் ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் குடுத்திருந்தேன். ஏன் பை கால் ரெக்கமெண்டேஷன் குடுத்தேன்? கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7ல இருந்து ஒரு ரூ. 70க்கு கிட்டத்தட்ட 700% ஆஃப் ரிட்டர்ன்ஸா குடுத்துட்டு, ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வந்துட்டு, இங்க இருந்து சைட்வேஸ் ஃபேஸ்ல வந்து, இப்போ நல்ல ஒரு மூவ்க்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு பிரேக் வந்துருச்சு. திஸ் ஒன் இஸ் குட். பை பண்ணி வைங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா? அ அடுத்த வாரம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரூ. 41க்கு மேல பளீர்னு உடைச்சதுன்னா, ஒரு ரூ. 70 ஆல் டைம் ஹைக்கு இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும். அப்போ இங்க இருந்து ஒரு 70%க்கு உண்டான ஸ்விங் ராலி இருக்கு. இதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனம். குரோத் உள்ள நிறுவனம். லாங் டெர்ம்க்கு வாங்கி வைங்க. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னுட்டு போயிட்டு பெரிய ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னும்போது, இன்னைக்கு இருக்கிற ஒரு ரூ. 40ல இருந்து ஒரு ரூ. 400வோ, ஒரு ரூ. 500வோ போயிருந்ததா, அதுதான் ஜாக்பாட். நம்மளுக்கு வந்து இங்க நம்ம ஒரு பெரிய கேப்பிட்டல் போடுறோம். ஒரு ரூ. 1,00,000 போடுறோம். இங்க வந்ததுன்னா ஒரு 60% வந்ததுன்னா, அந்த ரூ. 1,00,000 கேப்பிட்டல வெளிய எடுத்துட்டு, அந்த ப்ராஃபிட்ட உள்ள விட்டுடுங்க. அந்த லாப குட்டிகள் வந்து
எங்கன்னா போயிட்டு போட்டுமே. இப்போ நான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேஸ்ட்ரால் சொல்லலாம். 138ல 130ல பை பண்ண சொன்னேன். நான் ஒரு 400 ஸ்டாக்ஸ் பை பண்ணேன். எனக்கு ஒரு 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுத்துருச்சு. அந்த 50%க்கு வந்து ஒரு 100 ஸ்டாக்ஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாவே வந்துடுச்சு. 20,000 கிட்ட ப்ராஃபிட். அந்த 20,000 ப்ராஃபிட்ட மட்டும் நான் உள்ள விட்டுட்டு என் கேப்பிட்டல வெளிய எடுத்துட்டேன். இப்ப அந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் போனா எனக்கு என்ன? அந்த 100 ஸ்டாக் வந்து எவ்வளோ மேல மேல போனாலும், நான் அத பத்தி கவலையே பட மாட்டேன். அது எவர்கிரீன் ஸ்டாக்கா என்னுடைய போர்ட்ஃபோலியோல இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, நான் போட்ட கேப்பிட்டல எடுத்துட்டேன். அப்ப கேப்பிட்டல எங்க எடுக்கணும்? என்ன பண்ணணும்ன்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் தான் இந்த மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுக்கும். அதுதான் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். அந்த கேம் சேஞ்சிங் மொமெண்டம் வந்து ப்ராப்பரான நாலேட்ஜஸ் இல்லன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்படின்றது தான் சொல்லலாம். ஓகே. ட்ரைடன்ட் அண்ட் தென் டிவி18, எம்எம்டிசி 3 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்எஃப்எல். என்எஃப்எல்ல என்ன கேட்டிருந்தாருன்னா, அவரு இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. பை பண்ணலாமா? பையிங் மோடா? அப்படின்னு கேட்டாரு. நம்ம எங்க இருந்து நம்ம இந்த ஸ்டாக் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ₹70ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். நல்லா மேல போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு, ஒரு மேல போயிட்டு, ஒரு இதெல்லாம் வந்து செல்லிங்கே கிடையாதுங்க. அக்குமுலேட் பண்ணலாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ₹88 கிடைச்சதுன்னா, குட் டூ இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றத சொல்லலாம். நல்ல ஒரு மொமெண்டத்துல தான் இருக்கு. இப்ப கூட பை பண்ணுங்க. இதுக்கு நான் குடுத்திருக்கிற டார்கெட் இவ்வளோ தூரம். நான் என்ன ரேஞ்ச்ல சொல்லிக் குடுத்திருப்போம். 77ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100% டார்கெட் இருக்குன்னிட்டு. நல்ல ஒரு மொமெண்டத்துல போகுது. எதுவும் பண்ணாதீங்க. பை பண்றதா இருந்தா பை பண்ணுங்க. ஃபர்தரா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வாங்க. இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து அ இந்த 86, ₹87 இதுக்கு கீழ உடைக்காத ஒரு காலம். அது வந்து செல்லிங்கே கிடையாது. அது கரெக்ஷன் தான். ஃபர்தரா மேல தான் போகும். இந்த டார்கெட்டுக்கு மூவ் ஆகும். அப்போ நம்ப இந்த இடத்துக்கு வந்தது நீங்க ஒரு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 70% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஆ ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ராக்ஷன் டெக்னாலஜிஸ். ட்ராக்ஷன் டெக்னாலஜிஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா ஒரு சைட்வேஸ் இருந்து உடைச்சிருக்கு. 2022ல ஐபிஓல ₹100க்குள்ள வந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ₹64 லோ வந்துட்டு, ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் தான். சுத்தமா இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மே பண்ணல. ஒரு கிளியரா ஒரு சைட்வேஸ் மொமெண்டத்துல இருந்து இப்ப ஒரு பிரேக் அவுட் ஆயி ரீடெஸ்ட் வந்திருக்கு. ஃபர்தரா இந்த ஸ்டாக் மூவ் ஆச்சுன்னா, ஒரு ₹160க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த இயர்ல வந்து இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும். அப்போ நம்ம என்ட்ரி போற ஜோன் 108. 108ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 50% டார்கெட் இருக்கு. உங்களுடைய ஸ்டாப் லாஸா ₹100. ஒரு ₹8 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, ஒரு ₹60 டார்கெட்டுக்கு மூவ் பண்றவங்க தாராளமா மூவ் பண்ணுங்க. லாங் கன்சால்டேஷன் பிரேக் அவுட். ஒரு பிரேக் அவுட் ஆயி வந்திருக்கிற ஸ்டாக் ரீடெஸ்டும் கன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கு. திஸ் ஒன் இஸ் குட். ட்ராக்ஷன் டெக்னாலஜிஸ் ஒரு 160க்கு மூவ் ஆகும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சுபக்ஸ். சுபக்ஸ் லிமிடெட் ஒரு டயகனல் சப்போர்ட்ல கரெக்ட்டா மீட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஒரு ₹3ல இருந்து கிட்டத்தட்ட ₹73க்கு போயிட்டு நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு சைட்வேஸ் மொமெண்டமும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சைட்வேஸ் மொமெண்டத்துல ஒரு கன்சால்டேஷன் அந்த கன்சால்டேஷனையும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து உடைக்கிறாங்க. வால்யூமும் லாஸ்ட் வீக்ல வந்து இந்த கடந்த ஒரு 5 வாரமா வந்து நல்ல ஒரு வால்யூமும் குரோத் ஆயிட்டு இருக்கு. திஸ் ஒன் இஸ் குட். பிரேக் வந்திருக்கு. வீக்லி க்ளோசிங் வந்திருக்கு. அ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போலாமா? தாராளமா என்ட்ரி போங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸா ₹30க்கு மெயின்டெயின் பண்ணிக்கங்க. டார்கெட்டா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இந்த ஜோன் இருக்காலும் டார்கெட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் ஒரு ஜாக்பாட் ஸ்டாக்ஸ் அப்படின்றத தான் சொல்லலாம். ஒரு 80% உண்டான ஸ்விங் இருக்கு. ஒரு 20% 10% ஸ்டாப் லாஸ வச்சுட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ ரூ. 29 அப்படின்றத ரூ. 10 ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணிட்டு, ஒரு ரூ. 32க்கு டார்கெட்ட மூவ் பண்ணுங்க அப்படின்றத தான் சொல்லலாம். ஆ மூவ் ஆகும். சூபக்ஸ் லிமிடெட் வந்து ஃபர்தரா நல்ல ஒரு சைட்வேஸ் கன்சால்டேஷன் முடிச்சுட்டு, மூவ் ஆகுறதுக்கு உண்டான எபிலிட்டில இருக்கக்கூடிய நிறுவனம். ஆ இன்னைக்கு சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக்க தட்டி விடுங்க. நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க. செல் சொன்னா செல் பண்ணிக்காதீங்க. ஆ நீங்க போடுற ஒரு ஒரு லைக்ஸும், ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண. மற்றுமொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.